நல்ல தருணத்தை தந்த என் ஆண்டவருக்கு முதலில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் ஆரம்பித்த நாளிலிருந்து எனக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் நமது ஐயா அவர்கள், மேனேஜர் அவர்கள் அடிக்கொருக்காக கூப்பிடுவார்கள். கூப்பிட்டாலும் வர முடியாத காலமாக இருந்தது. இப்பொழுது கடவுளுடைய கிருபையால் இன்றைக்கு வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் அவர்களோடு ஆரம்ப காலத்திலே மிகவும் நெருங்கிய பழகிய நண்பர். அவர் நல்ல முறையிலே செயல்பட்டார். யாருக்கும் கோபம் கொள்ளாதபடி அன்போடு நடந்து கொள்வார். அவர் செய்த செயல்களெல்லாம் ஆண்டவருக்கு பிடித்தமாக இருந்தது. ஒரு நாள் அங்கே ராஜபாளையம் ஸ்டடி சென்டரிலே அவர்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒருவர் ஓடி வந்து அவரை தொட்டு ஜெபம் பண்ணி செய்யும்போது சொன்னார், ஐயா, உங்கள் முகத்தை பார்க்கும்போது நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் ராஜா. உங்களுக்கு கடவுள் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். சீக்கிரமாக நீங்கள் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து கல்லூரி தாளாளர் வரைக்கும் நீங்கள் செல்வீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அது ஒரு நல்லதொரு தருணம். அவர் உண்மையிலே அன்பாக கூறினார். அத்தகைய ஐயா கூறிய வார்த்தை அவர்களுக்கு மிகவும் நன்றாக கடவுள் கொடுத்துள்ளார். இன்னும் அவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். அத்தகைய ஐயா அவர்கள் நீடூடி வாழ்ந்து நல்ல முறையிலே மக்களுக்கு பணிவிடை செய்து இந்த சரகத்தில் உள்ள இந்த பக்கத்தில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் அவர்கள் அங்கு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்லதொரு உதவி செய்து நல்ல முறையில் திறம்பட செயல்பட வேண்டும் என்று எல்லாம் அல்ல எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை வணக்கத்தையும் கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
a huge thing. It's so, so humongous. It's a very, very special day. We are graduating. We are ready now. Aha! We are graduating right here, right now. Ta-da! We are graduating. We are ready now. Aha! We are graduating right here, right now. Ta-da! I request all the parents to clap for graduation. Let's all clap, encourage my students. Ponnila Nursery and Primary School. Our UKG students, let's all clap. Helped us till the end. We love you so very much. We know you love us too. But we need to tell you something, something very true. We are graduating. We are ready now. Aha! We are graduating right here, right now. Ta-da! We are graduating. We are ready now. Aha! We are graduating right here, right now. Ta-da! Thank you, student. Thank you for your lovable performance. மாலை பொழுதிலே ஒரு நல்ல விழா, நம்மளெல்லாம் எப்படி நம்ம வீட்டில் ஒரு பெரிய விழா கொண்டாடி கொண்டு இருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல விழாவிலே இந்த பொன்னிலா நர்சரி அண்ட் பிரைமரி இப்பள்ளியிலே நானும் கலந்து கொள்வதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் என் சொந்தங்கள் தான் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நான் பார்க்கிற அருமையான குட்டி குட்டி பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. அருமையான அவர்கள் சொன்னது போல என்னால் கிரகிக்க முடியல. பாட்டியம்மா புலம்புவதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பேன் என்று சொல்லி சொன்னார்களே, அதை கேட்கும்போது எனக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு மருத்துவரை தேடி ஒரு பேஷண்ட்ஸ் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் முடியாத ஒரு சூழ்நிலையிலே யாரிடத்தில் போய் என்னத்தை சொல்லுவோம் என்ற வேதனையோடு வருவாங்க. அந்த வேதனையில் அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி என்னைக்கு நான் நம்புவது உண்டு. அருமையான இந்த விழாவிலே இந்த ஒரு வார்த்தை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்த அருமையான நண்பர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அருமையான வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக உங்கள் பள்ளியினுடைய தாளாளர் அர்ஜுனன் சார் அவர்கள், மாலதி மேடம் அவர்கள், பிரின்சிபல் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். ஏனென்று சொன்னால் என்கிட்ட முதல்ல சொன்னாங்க கண்டிப்பா நீங்க வரணும் என்று சொல்லி அன்பு கட்டளை இட்டார்கள். அன்பு கட்டளை என்கிட்ட போட்டாங்க, நீங்க கண்டிப்பா வரணும் சார் அப்படின்னு சொல்லி. எனக்கு அதிக மகிழ்ச்சி. உரிமையுடன் யாரோட என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். என் பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படிதான் பேசுவேன். அப்படி உரிமை எடுத்து அவர்கள் என்கிட்ட பேசுறாங்க. எனக்கு அதிக மகிழ்ச்சி. சார் நீங்க இன்விடேஷன் கொடுக்க வேண்டாம், நீங்க இந்த ஒரு வார்த்தை மட்டும் போது நாங்க நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே போல கடவுள் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து இங்க அருமையான செல்வங்கள், மாணவ செல்வங்களை பார்ப்பதற்கு, அது மட்டுமல்ல இந்த கிராஜுவேஷன் டேல கலந்து கொள்வதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய கிராஜுவேஷன் டேயை நினைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அர்ஜுனன் சார் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். உண்மையாகவே அதை நினைத்து நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 20 பேர், 20 குழந்தைகள் இந்த கிராஜுவேஷன் பெற்றிருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த 20 குழந்தைகளும் இன்னும் ஒரு 15 to 20 வருடங்களுக்குள்ளாக இந்த இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த பிள்ளைகள் வளர வேண்டும். அதை பிளஸிங் பண்றதுக்கு தான் நாங்கள்லாம் சிரமப்பட்டு வந்திருக்கிறோம். அப்படித்தானே? இந்த நாங்க கொடுத்த கிராஜுவேஷன் கொடுத்த ஒவ்வொருவரும் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் கண்டிப்பாக வளருவார்கள். நிச்சயமா சார், அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அன்றைக்கு சொல்லுவார்கள், நான் எங்க படிச்சேன், எனக்கு எந்த டீச்சர் எனக்கு என்ன என்கரேஜ் பண்ணாங்க, நான் இன்றைக்கும் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்ன என் கல்லூரி ஞாபகம் எனக்கு கிடையாது. நான்
படித்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எனக்கு ஞாபகம் கிடையாது. நான் ஒரு பிரைமரி ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன்ல, அந்த டீச்சரையும் அந்த நண்பர்களை மட்டும் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அருமை பிள்ளைகளே, அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு இடம்தான் இந்த பிரைமரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது, இந்த பிரைமரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்றது. அருமையான ஒரு விதையை எடுத்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னா, அந்த விதை என்ன செய்கிறது? தன்னை என்ன செய்கிறது? இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்து அதன் மூலமாக வெளியே என்ன செய்து குமிரி வெளியே வருகிறது. பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் இங்க உள்ள டீச்சர்ஸ் எல்லாரும் தங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும், தன் வியர்வைகள் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளுக்காக போடுகிறாங்க. உங்க குழந்தைங்க 2 பேரை உங்களால பார்க்க முடியுதா? அருமை பெற்றோர்களே, 2 பிள்ளைகளை உங்களால வீட்டில் பார்க்க முடியுதா? ஒரு நாள் சாட்டர்டே லீவ் விட்டா என்ன செய்வீங்க? உங்க பிரின்சிபல் ஃபோன் பண்ணி, இன்னைக்கே லீவ் விட்டீங்க, இன்னைக்கு ஸ்கூல்ல வச்சிருக்கலாம்ல, இந்த பசங்களோட தொந்தரவு தாங்கவே முடியல சொல்றீங்கல்ல, அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு எங்க டீச்சர் பாக்குறாங்க பாத்தீங்களா? அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும். இந்த உண்மையான விதைகள் விருட்சமாக வருவதற்கு முதல் காரணிகளாக இருக்கிறவர்கள் அருமை டீச்சர்ஸ் தான். அதை உருவாக்கி கொடுத்த இந்த பிரின்சிபல், அந்த கரஸ்பாண்டன்ட், அவர்கள் எல்லாரையும் உங்க பிரேயர்ல நீங்க என்னைக்குமே நினைச்சு பார்க்க வேணும். அருமை சின்ன பிள்ளைங்களே, நீங்க அருமையான ஒரு மலரும் நாட்கள் இது, அருமையான ஒரு நாள். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு அருமையான ஒரு தருணத்தை இவர்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு காலங்களில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணணும்னா டீச்சர்ஸ்ட போய் என்ன செய்யணும்? 1 மாசத்துக்கு முன்னாடி லைன்ல நின்று பெர்மிஷன் கேட்கணும். இப்ப யாரெல்லாம் வாரீங்க எல்லாரையும் சேர்க்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பள்ளி முன்னேறி இருக்கிறது. உங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இந்த பள்ளி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அருமையான ஒரு கிராஜுவேஷன் டே. நீங்க டிகிரி முடிச்சா தான் கிராஜுவேஷன் வாங்க முடியும். இன்னைக்கு யூகேஜி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்பொழுது என்ன செய்றீங்க? கிராஜுவேஷன் வாங்குறீங்க. உங்க பிள்ளைங்க கிராஜுவேஷன் அழகான ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, அப்படிதானே? எவ்வளவு அருமையான ஒரு தருணம். இங்க வீட்டு முன்னாடி வாசல்ல போடும்போது எல்லாரும் வந்து கேட்பாங்க, ஆச்சரியப்படும் அளவிற்கு அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவிற்கு இந்த பொன்னிலா ஸ்கூல் இந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா உண்மையாவே இந்த பள்ளி நிர்வாகத்தை நான் பாராட்டுகிறேன், பள்ளி டீச்சர்ஸ் ஒவ்வொருவர்களையும் நான் பாராட்டுகிறேன். அது மட்டுமல்ல, இது இல்லாத நான் டீச்சர்ஸ், அதாவது பள்ளிக்கு இல்லாம டிரைவர்ஸ் இருக்கிறாங்க, வாட்ச்மேன்ஸ் இருக்கிறாங்க, கிளீனர்ஸ் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருக்கும் இந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திலே ஒரு பங்கு உண்டு. அருமை பிள்ளைகளே, இவர்கள் எல்லாருக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு நிமிஷத்திலையும் இந்த அருமையான ஒரு தருணத்திலும் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்த அருமை தாளாளர் அவர்களுக்கும், பிரின்சிபல் அவர்களுக்கும், பள்ளி இருக்கிற அனைத்து பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே முன்பே இருக்கிற அத்தனை பேரண்ட்ஸ்களையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். அருமையான இந்த இடத்துல இங்க பக்கத்துல ஒவ்வொரு ஊர்ல இருந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க இல்லையா? எவ்வளவு அருமையான ஒரு நல்ல ஒரு லொகேஷன்ஸ், ஃபுல்லா ஒரு நேச்சுரலா ஒரு இடத்துல ஒரு பள்ளி அமைந்திருக்கிறது. இந்த பள்ளி இன்னும் நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தைங்க சொல்லிட்டு போனேன், எனக்கு ஞாபகத்து வருகிறது. 5ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் இருக்கு, இது என்ன செய்யணும்? 10th வரைக்கும் உள்ள ஸ்கூலாக மாறணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். கண்டிப்பாக இது மாறுவதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். ஒத்துழைப்பீங்களா? மாறணும். உங்க பக்கத்துல இங்க இருந்து வேன்லாம் பிடிச்சு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் செல்ல வேண்டாம். உங்க அருகிலே என்ன செய்ய வேண்டும்? அருமையான ஒரு பள்ளி அமைய வேண்டும். இதற்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய பெரிதான ஒத்துழைப்பு மிக முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு மேல் நோக்கி செல்வதற்கு ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய அட்வான்ஸ்டு காரியங்கள் ரொம்ப முக்கியம். நல்ல மனநிலைகளோடு இந்த பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்தி அடுத்த கட்டத்திற்கு, அடுத்த கிளாஸுக்கு எடுத்து செல்வதற்கு எங்கள் பள்ளியினுடைய ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் ரெடியா இருக்கிறாங்க. அதனால இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர்களையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். கிராஜுவேஷன் வாங்கின பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். அருமையான டீச்சர்ஸ்களை நான் வாழ்த்துகிறேன். இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாரையும் கடவுள் தாமே விசேஷ விதமாய் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக உங்க பிள்ளைகள் எல்லாரும் நாளைக்கு அநேக திரும்பி பார்க்க பிள்ளைகளாக இங்க இருக்கிற எத்தனை பிள்ளைகள் இருக்கிறீங்களோ அத்தனை பிள்ளைகளும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு உயர்வாக நீங்க இந்தியாவில் ஒரு பெரிய தூண்களாக மாற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாலை பொழுதிலே ஒரு நல்ல விழா, நம்மளெல்லாம் எப்படி நம்ம வீட்டில் ஒரு பெரிய விழா கொண்டாடி கொண்டு இருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல விழாவிலே இந்த பொன்னிலா நர்சரி அண்ட் பிரைமரி இப்பள்ளியிலே நானும் கலந்து கொள்வதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னா இங்க வந்திருக்கிற எல்லாரும் என் சொந்தங்கள் தான். நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நான் பார்க்கிற அருமையான குட்டி குட்டி பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க.
அருமையான அவர்கள் சொன்னது போல என்னால் கிரகிக்க முடியல. பாட்டியம்மா புலம்புவதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பேன் என்று சொல்லி சொன்னார்களே, அதை கேட்கும்போது எனக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு மருத்துவரை தேடி ஒரு பேஷண்ட்ஸ் வருகிறார்கள் என்று சொன்னா, அவர்கள் முடியாத ஒரு சூழ்நிலையில யாரிடத்தில் போய் என்னத்தை சொல்லுவோம் என்ற வேதனையோடு வருவாங்க. அந்த வேதனையில் அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி என்னைக்கு நான் நம்புவது உண்டு. அருமையான இந்த விழாவில இந்த ஒரு வார்த்தை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்த அருமையான நண்பர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அருமையான வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக உங்கள் பள்ளியினுடைய தாளாளர் அர்ஜுனன் சார் அவர்கள், மாலதி மேடம் அவர்கள், பிரின்சிபல் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். ஏனென்று சொன்னா, என்கிட்ட முதல்ல சொன்னாங்க கண்டிப்பா நீங்க வரணும் என்று சொல்லி அன்பு கட்டளை இட்டார்கள். அன்பு கட்டளை என்கிட்ட போட்டாங்க, நீங்க கண்டிப்பா வரணும் சார் அப்படின்னு சொல்லி. எனக்கு அதிக மகிழ்ச்சி. உரிமையுடன் யாரோட என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். என் பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படிதான் பேசுவேன். அப்படி உரிமை எடுத்து அவர்கள் என்கிட்ட பேசுறாங்க. எனக்கு அதிக மகிழ்ச்சி. சார் நீங்க இன்விடேஷன் கொடுக்க வேண்டாம், நீங்க இந்த ஒரு வார்த்தை மட்டும் போது நாங்க நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே போல கடவுள் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து இங்க அருமையான செல்வங்கள், மாணவ செல்வங்களை பார்ப்பதற்கு, அது மட்டுமல்ல அந்த கிராஜுவேஷன் டேல கலந்து கொள்வதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய கிராஜுவேஷன் டேயை நினைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அர்ஜுனன் சார் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். உண்மையாகவே அதை நினைத்து நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 20 பேர், 20 குழந்தைகள் இந்த கிராஜுவேஷன் பெற்றிருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த 20 குழந்தைகளும் இன்னும் ஒரு 15 to 20 வருடங்களுக்குள்ளாக இந்த இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த பிள்ளைகள் வளர வேண்டும். அதை பிளஸிங் பண்றதுக்கு தான் நாங்கள்லாம் சிரமப்பட்டு வந்திருக்கிறோம். அப்படித்தானே? இந்த நாங்க கொடுத்த கிராஜுவேஷன் கொடுத்த ஒவ்வொருவரும் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் கண்டிப்பாக வளருவார்கள். நிச்சயமா சார், அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அன்றைக்கு சொல்லுவார்கள், நான் எங்க படிச்சேன், எனக்கு எந்த டீச்சர் எனக்கு என்ன என்கரேஜ் பண்ணாங்க, நான் இன்றைக்கும் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்ன என் கல்லூரி ஞாபகம் எனக்கு கிடையாது, நான் படித்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எனக்கு ஞாபகம் கிடையாது, நான் ஒரு பிரைமரி ஸ்கூல்ல போய் சேர்ந்தல அந்த டீச்சரையும் அந்த நண்பர்களை மட்டும் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அருமை பிள்ளைகளே, அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு இடம்தான் இந்த பிரைமரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது, இந்த பிரைமரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. அருமையான ஒரு விதையை எடுத்துக் கொள்கிறோம் என்று சொன்னா, அந்த விதை என்ன செய்கிறது, தன்னை என்ன செய்கிறது, இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்து அதன் மூலமாக வெளியே என்ன செய்து குமிரி வெளியே வருகிறது. பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் இங்க உள்ள டீச்சர்ஸ் எல்லாரும் தங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும், தன் வியர்வைகள் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளுக்காக போடுகிறாங்க. உங்க குழந்தைங்க 2 பேரை உங்களால பார்க்க முடியுதா? அருமை பெற்றோர்களே, 2 பிள்ளைகளை உங்களால வீட்டுல பார்க்க முடியுதா? ஒரு நாள் சாட்டர்டே லீவ் விட்டா என்ன செய்வீங்க? உங்க பிரின்சிபல் போன் பண்ணி, இன்னைக்கே லீவ் விட்டீங்க, இன்னைக்கு ஸ்கூல்ல வச்சிருக்கலாம்ல, இந்த பசங்களோட தொந்தரவு தாங்கவே முடியல சொல்றீங்கல்ல, அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு எங்க டீச்சர் பாக்குறாங்க பாத்தீங்களா? அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும். இந்த உண்மையான விதைகள் விருட்சமாக வருவதற்கு முதல் காரணிகளாக இருக்கிறவர்கள் அருமை டீச்சர்ஸ் தான். அதை உருவாக்கி கொடுத்த இந்த பிரின்சிபல், அந்த கரஸ்பாண்டன்ட், அவர்கள் எல்லாரையும் உங்க பிரேயர்ல நீங்க என்னைக்குமே நினைச்சு பார்க்க வேணும். அருமை சின்ன பிள்ளைங்களை, நீங்க அருமையான ஒரு மலரும் நாட்கள் இது, அருமையான ஒரு நாள். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு அருமையான ஒரு தருணத்தை இவர்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு காலங்களில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணணும்னா டீச்சர்ஸ்ட போய் என்ன செய்யணும், 1 மாசத்துக்கு முன்னாடி லைன்ல நின்று பெர்மிஷன் கேட்கணும். இப்ப யாரெல்லாம் வாரீங்க எல்லாரையும் சேர்க்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பள்ளி முன்னேறி இருக்கிறது. உங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இந்த பள்ளி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அருமையான ஒரு கிராஜுவேஷன் டே. நீங்க டிகிரி முடிச்சா தான் கிராஜுவேஷன் வாங்க முடியும். இன்னைக்கு யூகேஜி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்பொழுது என்ன செய்றீங்க, கிராஜுவேஷன் வாங்குறீங்க. உங்க பிள்ளைங்க கிராஜுவேஷன் அழகான ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, அப்படித்தானே? எவ்வளவு அருமையான ஒரு தருணம். இங்க வீட்டு முன்னாடி வாசல்ல போடும்போது எல்லாரும் கேட்பாங்க, ஆச்சரியப்படும் அளவிற்கு அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவிற்கு இந்த பொன்னிலா ஸ்கூல் இந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா உண்மையாவே இந்த பள்ளி நிர்வாகத்தை நான் பாராட்டுகிறேன், பள்ளி டீச்சர்ஸ் ஒவ்வொருவர்களையும் நான் பாராட்டுகிறேன். அது மட்டுமல்ல, இது இல்லாத நான் டீச்சர்ஸ், அதாவது பள்ளிக்கு அல்லாம டிரைவர்ஸ் இருக்கிறாங்க, வாட்ச்மேன்ஸ் இருக்கிறாங்க, கிளீனர்ஸ் இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாருக்கும் இந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திலே ஒரு பங்கு உண்டு. அருமை பிள்ளைகளே, இவர்கள் எல்லாருக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு நிமிஷத்திலையும் இந்த அருமையான ஒரு தருணத்திலும் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்த அருமை தாளாளர் அவர்களுக்கும், பிரின்சிபல் அவர்களுக்கும், பள்ளி
இல்லை இருக்கிற அனைத்து பள்ளி ஆசிரிய பெருமக்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே முன்பே இருக்கிற அத்தனை பேரண்ட்ஸுகளையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். அருமையான இந்த இடத்துல இங்கே பக்கத்தில் ஒவ்வொரு ஊர்லேருந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கிறீங்க இல்லையா? எவ்வளவு அருமையான ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன்ஸ், ஃபுல்லாக ஒரு நேச்சுரலாக ஒரு இடத்துல ஒரு பள்ளி அமைந்திருக்கிறது. இந்த பள்ளி இன்னும் நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இங்கே சொல்லிட்டு போனேன், எனக்கு ஞாபகத்து வருகிறது. 5ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் இருக்கு, இது இன்னும் என்ன செய்யணும், 10th வரைக்கும் உள்ள ஸ்கூலாக மாறணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். கண்டிப்பாக இது மாறுவதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். ஒத்துழைப்பீங்களா? மாறணும். உங்க பக்கத்துல இங்க இருந்து வேன்லாம் பிடிச்சு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் செல்ல வேண்டாம். உங்க அருகிலே என்ன செய்ய வேண்டும், அருமையான ஒரு பள்ளி அமைய வேண்டும். இதற்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய பெரிதான ஒத்துழைப்பு மிக முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு மேல் நோக்கி செல்வதற்கு ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய அட்வான்ஸ்டு காரியங்கள் ரொம்ப முக்கியம். நல்ல மனநிலைகளோடு இந்த பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்தி அடுத்த கட்டத்திற்கு அடுத்த கிளாஸுக்கு எடுத்து செல்வதற்கு எங்கள் பள்ளியினுடைய ஒவ்வொரு ஆசிரிய பெருமக்களும் ரெடியா இருக்கிறாங்க. அதனால இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர்களையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். கிராஜுவேஷன் வாங்கின பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். அருமையான டீச்சர்ஸ்களை நான் வாழ்த்துகிறேன். இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாரையும் கடவுள் தாமே விசேஷ விதமாய் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக உங்க பிள்ளைகள் எல்லாரும் நாளைக்கு அநேக திரும்பி பார்க்க பிள்ளைகளாக இங்க இருக்கிற எத்தனை பிள்ளைகள் இருக்கிறீங்களோ அத்தனை பிள்ளைகளும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு உயர்வாக நீங்க இந்தியாவில் ஒரு பெரிய தூண்களாக மாற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். எமது பள்ளியின் 12வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும், நமது பள்ளியின் தாளாளர் திரு எம் அர்ச்சுனன் அவர்களுக்கும், நமது பள்ளியின் தூண்களாக அமைந்திருக்கும் பெற்றோர்களுக்கும், நமது மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும், எங்களது மாணவ கண்மணிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பள்ளியின் முதல்வராகிய திருமதி மாலதி என்கிற நான், இரவு நேரத்தில் வானத்தில் 1000 நட்சத்திரங்கள் மின்னினாலும் ஒரு நிலவுக்கு ஈடாகாது. எங்கள் பொன்னிலா எல்லோரும் விரும்பும் பிரகாசமான முழு நிலவாக மாற அனைவருடைய ஒத்துழைப்பும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக செயல்பட்டு வருகிறது. பொன்னிலா கல்வி அறக்கட்டளை 2007ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு மாணவ மாணவியர்களுக்கு பல கல்வி சேவைகளை செய்து வருகிறோம். 2008ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ராஜபாளையம் கல்வி மைய அங்கீகாரம் பெற்று 20 வருடங்களாக முறையாக செயல்பட்டு வருகிறது. இதில் சுமார் 7800 மாணவர்களுக்கு மேல் பட்டம் பயின்று பலர் அரசு பணி செய்து வருகின்றனர். மேலும் எங்கள் கல்வி அறக்கட்டளை மூலம் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இலவசமாக பட்டப்படிப்பு வழங்கி வருகிறோம். ஏழை எளிய மாணவர்களுக்கும் கல்வி மேற்படிப்பிற்கும் உதவி செய்து வருகிறோம். எங்கள் கல்வி அறக்கட்டளை மூலம் 2014ஆம் ஆண்டு இறைவனால் ஆசி பெற்ற அருளாட்சியில் பொன்னிலா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி 18 மாணவர்களை கொண்டு தொடங்கினோம். எங்கள் தாளாளரின் 2 ஆண்டுகள் கடுமையான முயற்சியால் 23/11/2016 அன்று கடவுளின் கிருபையால் அரசு அங்கீகாரம் பெற்றது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு அங்கீகார எண் 61/2016 என்று வழங்கியுள்ளது. பெற்றோர் எங்கள் பள்ளியின் மீது உள்ள நம்பிக்கையின் மூலம் 18 மாணவர்களாக இருந்த எங்கள் பள்ளி இன்று 178 மாணவர்களுக்கு மேல் உயர்த்தப்பட்டு இருக்கிறோம். வருகின்ற கல்வியாண்டில் பல புதிய மாற்றங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். தினசரி இறைவணக்கத்தில் மாணவர்களை திருக்குறள் ஒப்புவித்தல், செய்தி வாசிப்பு, GK பதில்களையும் சொல்ல செய்கின்றோம். இறைவணக்கம் முடிந்தவுடன் ஞாபக சக்தியை மேம்படுத்த உடற்பயிற்சி அளித்து சுறுசுறுப்பான மனநிலையில் வகுப்பறைக்குள் மாணவர்கள் கல்வி கற்க தயார்படுத்துகின்றோம். ஒவ்வொரு மாணவரின் செயல்பாடு, ஒழுக்கம், திறமையை வளர்க்க ஊக்கப்படுத்துகின்றோம். திறமையான மற்றும் தகுதியான ஆசிரியர்களை கொண்டு தரமான கல்வியை வழங்கி வருகின்றோம் என்பதில் பெருமைப்படுகின்றோம்.
பள்ளி வளாகத்திற்குள் ஆங்கிலம் மட்டுமே பேசும் சூழ்நிலையை அமைத்துள்ளோம். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அத்திறமையை வளர்க்க ஊக்கம் அளித்து பாராட்டி வருகின்றோம். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி மாணவர்களுக்கு செயல்முறை மற்றும் விளையாட்டு முறையில் கல்வி கற்பிக்கின்றோம். மாணவ மாணவியர்களின் நுண்ணறிவை ஊக்குவிக்கும் பல்வேறு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றது. தமிழ் மற்றும் ஆங்கிலம் எழுத்து பயிற்சி தகுந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு பயிற்றுவிக்கின்றோம். ஹிந்தி எழுத படிக்க மற்றும் பேச பயிற்சி வழங்கி வருகின்றோம். ஆங்கிலத்தில் பேசவும் ஆங்கிலத்தில் பிழை இல்லாமல் தயக்கமின்றி வாசிக்கவும் பயிற்சி அளித்து வருகின்றோம். பரதநாட்டியம், அபாகஸ், யோகா மற்றும் ஸ்கேட்டிங் சிறந்த வல்லுநர்கள் உதவியுடன் பயிற்சி வழங்குகின்றோம். பெற்றோர்கள் விருப்பத்திற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து வருகின்றோம். பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களின் நலன் கருதி பள்ளியிலேயே சிறப்பு மருத்துவ முகாம் அமைத்து உடல் பரிசோதனை நடத்தி உடல் நலம் பேணி வருகின்றோம். காற்றோட்டமான வகுப்பறை, சுத்தமான பள்ளி வளாகம் என்று பல்நோக்கு வகையில் சுற்றுப்புற நலம் பேணி பாதுகாத்து வருகின்றோம். சிறந்த நூலக வசதி உள்ளது. மாநில அளவில் நடத்திய யோகா போட்டியில் கலந்து கொண்ட என் பள்ளி மாணவ மாணவியர்கள் 42 பேர் முதல் மற்றும் 2ஆம் பரிசு பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டு விழா, மரம் நடு விழா, கல்வி வளர்ச்சி நாள், கலர்ஸ் டே, அப்துல் கலாம் பிறந்த நாள், பொங்கல் விழா, கிறிஸ்துமஸ் மற்றும் போன்ற பண்டிகைகள் சிறப்பான முறையில் கொண்டாடுகின்றோம். விளையாட்டு போட்டிகள் மற்றும் தனித்திறன் போட்டிகள் மூலம் மாணவர்களின் திறன்களை வெளிக்கொண்டு வருகின்றோம். பெற்றோர் கருத்திற்கு முக்கியத்துவம் தரும் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடத்தி வருகின்றோம். இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கும் பொன்னிலா அறிவியல் கழகம் நம் பள்ளியில் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறோம். குழந்தைகளிடம் கற்பனை திறனை வெளிப்படுத்தும் அறிவியல் கண்காட்சி நடத்தப்படுகிறது. மாணவர்கள் நலன் கருதி புதிதாக சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் சுத்தமாக இருக்க ஒவ்வொரு வகுப்பறையிலும் டைல்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டு முதல் பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு 6ஆம் வகுப்புக்கான அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம் பள்ளியை இராணுவ பள்ளி போன்று ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி கொடுக்க பல வழிகளை செயல்படுத்தி வருகின்றோம். மியூசிக்கல், கீபோர்ட் பயிற்சி அளித்து வருகின்றோம். இந்த ஆண்டில் ஆசிரியர்களின் முயற்சியால் ஒரு குட்டி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவ செல்வங்கள் விளையாடுவதற்காக விளையாட்டு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்கேட்டிங்காகவே தனி ஆடிட்டோரியம் அமைக்கப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டு முதல் நீச்சல் பயிற்சி கூடம் அமைக்க ஏற்பாடு செய்யப்படும். அரசாட்சி மன்னனுடையது, அருளாட்சி இறைவனுடையது. இறைவனின் ஆசி பெற்ற அருளாட்சியில் சீர்மிகு பள்ளியாம் பொன்னிலாவை வெற்றி நிலவாக, வளர்ச்சி நிலவாக மாற்ற என்றென்றும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லாதரவு அளித்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் காலங்களிலும் பெற்றோர்கள் தொடர்ந்து தங்களின் ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். எனது உரையை கேட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். My name is Shakti Guru. I am studying UKG. I am 5 years old. I am coming from Ramrapuram. At now, I will speak about my school. My school name is Ponnila Nursery Primary School. It is a very big school. It is an English medium school. It has beautiful buildings. It has 10 classrooms. It is a library. It has a playground. It is the best school in our city. Thank you. My name is Vel Charan. I study in UKG. I am 5 years old.
I am coming from Vasudevanallur. My school name is Ponnila Nursery Primary School. And now I will speak about my favorite doctors. They work in a hospital. They wear a white coat. They use stethoscope to check patients. They treat sick people. They take care of the patients. They speak nicely to patients. They use medicine and advice. Doctors are dedicated person. Doctors are like a god. Doctor's profession is very noble. We should always respect doctor. I want to become a doctor when I grow up. Thank you. Thank you, Velcharan. Thank you for your... My name is Arundaba. I am studying in UKG. I am 5 years old. I am coming from Tirumalapuram. And now I will speak about my favorite teacher. My teacher name is Mrs. Ranjita ma'am. She is a very good teacher. She is very intelligent. She is very supportive and punctual. She teaches English. She teaches everything in easy way. She was hard. She never scold me. She take care of me. All the students like me very much. I like her. I respect her. Thank you. Thank you, student. Thank you for your beautiful speech. Next, our student Vihasni is going to tell about our body. Good evening to all. My name is Vihasni. I am studying in UKG. I am 5 years old. I am coming from La. My school name is Ponnila Nursery Primary School. At now, I will speak about my body. My body has many organs. These organs work differently. I see it with my 2 hands. I hear with my 2 ears. I breathe and smell with my 1 nose. I eat food with my mouth. I taste food with my tongue. I chew and fight with my teeth. I walk with my 2 legs. I work with my 2 hands. I have a brain, 2 hands and listen everything. Thank you. Thank you, student. Thank you. பொன்னிலா நர்சரி மற்றும் பிரைமரி ஸ்கூலுடைய நிர்வாகம் மற்றும் அதனுடைய முதல்வர் மற்றும் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே வாழ்க்கையிலே ஒரு முறை தான் இந்த படிப்பு வரும். இந்த படிப்பு என்பது ஒரு ஒன்வே மாதிரி, திரும்ப நாம் வர முடியாது. இப்போ எல்கேஜி படிக்காங்கன்னா திரும்ப ஒருக்கா நம்ம எல்கேஜியோ 10th 12th படிக்க முடியாது. எல்லா பெற்றோரும் விரும்புகிறது அதுதான், படிப்பு. அதே நேரத்தில் பழக்க வழக்கம், பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று எல்லா பெற்றோரும் எதிர்பார்க்கிறார்கள். என்னதான் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அந்த பள்ளிக்கூடத்திலே பாதுகாப்பு இருக்குமா? என்னதான் பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு பள்ளிக்கூடத்திலே பழக்க வழக்கம் இருக்குமா? இதை எல்லா பெற்றோரும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மூன்றும் இந்த பொன்னிலா நர்சரி மற்றும் பிரைமரி ஸ்கூலில் கிடைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். உண்மையிலேயே இங்கு உள்ள சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது நல்ல படிப்பு, நல்ல பழக்க வழக்கம், நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே
பைபிளிலே ஒரு வார்த்தை உண்டு, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், அது உனக்கு கிரீடம் போல் இருக்கும் என்று ஒரு வசனம் உண்டு. இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளை எல்லாரும் பாடுபடுது எதுக்காகனா, பிள்ளைகளை எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணும், ஒரு டாக்டர் ஆக்கணும், ஒரு இன்ஜினியர் ஆக்கணும், ஒரு கலெக்டர் ஆக்கணும். ஆனா அதுக்கு முக்கியம் இந்த படிப்பு தான். இன்னைக்கு நீங்க அதை மேன்மைப்படுத்தி இந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க. எதிர்காலத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அது மேம்படுத்தும். நீங்க அதை இன்னைக்கு மேன்மைப்படுத்தும் போது அது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அருமையான மாலை வேளையில் இந்த பொன்னிலா பள்ளியானது வண்ண நிலாவாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் உங்களுடைய ஒத்துழைப்பு, பெற்றோர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக தான் பொன்னிலா பள்ளி வண்ண நிலாவாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. இப்பள்ளியின் தாளாளர் எனது அருமை சகோதரர் திரு அர்ஜுனன் அவர்களுக்கு எனது பணிவான அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம் பள்ளி முதல்வர் திருமதி மாலதி அர்ஜுனன் அவர்களுக்கும் எனது பணிவான அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டோர்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை, ஏனெனில் நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கலை நிகழ்ச்சி ஆரம்பமாக இருப்பதினால் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எனினும் சில கருத்துக்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கிற வள்ளுவரின் கூற்றின்படி அள்ள அள்ள குறையாத செல்வம் கல்வி செல்வம். நம்மிடையே பணம் இருந்தால் அதனை நாம் செலவழித்து விட்டால் குறைந்துவிடும். 10 ரூபாய் கொண்டு போய் 5 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கினோம் அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 5 ரூபாய் தான் கொடுப்பார்கள். ஆனால் நாம் கல்வியை கற்கும் பொழுது நமக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு கூறினால் மீண்டும் நம்மிடையே அதே கல்வியானது அப்படியே தான் இருக்கும். அவர்களிடையே காணப்படக்கூடிய சில கருத்துக்களையும் அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களையும் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் மீண்டும் மீண்டும் அறிவாளியாகத்தான் ஆகும். அதனால்தான் திருவள்ளுவர் கூறினார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று. தலை இருந்தால்தான் உடம்பு இருக்கும் இல்லையா? தலை இல்லை என்றால் எதுவுமே நடைபெறாது. அதனால்தான் அவர் கூறினார், எல்லா செல்வத்திற்கும் தலையாய செல்வம் கல்வி செல்வம் என்று. அந்த கல்வி செல்வம் வேண்டுமெனில் நம்மிடையே முயற்சி இருக்க வேண்டும். முயற்சி வேண்டுமெனில் மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும், செல்ஃப் கான்ஃபிடென்ட். தன்னம்பிக்கை இருந்தால்தான் எந்த ஒரு செயலையுமே நாம் முயற்சியோடு செய்ய ஆரம்பிப்போம் இல்லையா? இதையும் வள்ளுவர் கூற்றின்படி கூற வேண்டுமானால், தெய்வத்தால் ஆகாததெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அப்படி என்றால் என்ன? கடவுளாலேயே முடியாத காரியமாக இருந்தாலும் நாம் முயற்சி செய்யும் பொழுது அச்செயலினை நாம் நன்றாக செய்து முடிப்போம் என்பதுதான் வள்ளுவனின் கூற்று. இதற்கு ஒரு சிறிய கதை சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒரு நாட்டின் அரசன் தன் மக்களிடையே ஒரு தகவலை சொல்கிறார். என்னுடைய கோட்டை கதவினை எவன் ஒருவன் திறக்கிறானோ அவனுக்கு நான் என் பாதி நாட்டையே எழுதி வைக்கிறேன் என்று கூறுகிறான். அப்படி உங்களால் திறக்க இயலவில்லை எனில் உங்கள் 2 கைகளும் வெட்டப்படும். இதுதான் அந்த அரசன் கூறிய செய்தி மக்களிடையே. அனைத்து மக்களும் தங்களுக்குள்ளேயே உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எவரும் முன்வரவில்லை. ஒருவேளை கோட்டை கதவை திறக்க முடியவில்லை எனில் நமது 2 கையையும் அரசன் வெட்டி விடுவானே, நாம் என்ன செய்வது? இந்த ஆசை நமக்கு வேண்டாம், நாம் முயற்சியை செய்ய வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அதில் ஒரு இளைஞன் மட்டும் என்னால் முடியும் என்று சொல்லி முன்னே வருகிறான். சரி, போய் திறந்து பார் என்று கூறுகிறார்கள். அவன் போய் கதவை தள்ளவுமே கோட்டை கதவானது திறந்து விடுகிறது. எல்லோருக்கும் ஆச்சரியம், ஏனெனில் கோட்டை கதவு தாழ் போடவில்லை.
சாத்தி வைத்திருக்கிறார்கள். அப்ப நீங்க கேட்கலாம், சாத்தி தானே வச்சிருக்கிறாங்க, அவன் போய் திறந்துருவான்ல அப்படின்னு. சாத்தி வைத்திருக்கிறது தான் அரசனுடைய ட்விஸ்ட். யார் முன்னே வருகிறார்கள், முயற்சி யார் செய்கிறார்கள், யாருக்கும் தெரியாது. அரசன் கதவினை தாழ் போடவில்லை என்பது மக்களுக்கு தெரியாது. ஆனால் அவன், அந்த இளைஞன் சொல்கிறான், ஒன்று என்னால் முடியவில்லை எனில் என் 2 கைகளும் மட்டும்தான் வெட்டப்படும், என் உயிர் இருக்கும், நான் 2 கைகள் இல்லாமலும் வாழ்ந்து கொள்வேன். ஆனால் அக்கதவினை நான் திறந்து விட்டால் பாதி நாட்டிற்கு ராஜா. அப்போ அந்த அடுத்த நொடி அவனுடைய நிலைமை மேலே செல்கிறது இல்லையா? அவன் முயற்சி தான் அவனுக்கு தன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்கிறது, மேன்மை அடைகிறது. அப்ப முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அந்த முயற்சி வேணும்னா அவன்கிட்ட என்ன இருந்தது? தன்னம்பிக்கை. என்னால் முடியும், அதாவது என்னால் முடியும் என்று நினைக்க வேண்டுமே தவிர என்னால் மட்டுமே முடியும் அந்த வார்த்தை வரக்கூடாது. அப்படி வந்தால் அது ஈகோவாயிரும், எனக்கு மட்டும் தான் முடியும். அது என்னது அப்படின்னா அகங்காரம். அது நம்மிடையே இருக்கக்கூடாது. என்னாலும் முடியும், நான் செய்வேன் என்ற தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை இருந்தால் இந்த நாட்டையே நாம் என்ன செய்யலாம்? ஆளலாம். நீங்கள் அனைவருமே வருங்கால மன்னர்கள், இந்தியாவின் தூண்கள். தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்து நன்றாக படித்து மேன்மேலும் வளர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். பொன்மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வியை பற்றி பேச வேண்டுமென்றால் பெருந்தலைவர் காமராஜரை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கிராமந்தோறும் பள்ளியை திறந்து மாணவர்களுக்கு கல்வி செல்வத்தை கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவரைப் போலவே நம் தாளாளர் அர்ஜுனன் அவர்களும் ஒரு கிராமத்தில் இந்த பள்ளியை திறந்து உங்களுக்கு கல்வி சேவையை ஆற்றி வருகிறார். நாம் கல்வியை எப்படி படிக்க வேண்டும் என்பது கொஞ்சம் பெற்றோர்களும் மாணவர்களும் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். ரொம்ப கவனமாக கேளுங்க. படிப்பு என்பது சும்மா வராது. காமராஜர் பள்ளிப்புறம் திறந்து வைத்தார். அதற்கு பின் வந்த பேரறிஞர் அண்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் நினைஞ்சார் தெரியுமா? அவர் கல்வியில் அவர் ரொம்ப படிப்பார். எந்த நேரம் புத்தகத்தை படித்து கொண்டே இருப்பார். அதனால தான் அவர் பேரறிஞர் அண்ணான்னு சொன்னாங்க. அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவை கொண்டு போனாங்க, மருத்துவமனையில் வைத்திருந்தாங்க. அப்போ அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர்லாம் சொன்னாங்க. அப்போ டாக்டர் வந்து சொன்னாங்க, நாளைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் கரெக்டாக இருக்குங்க அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னார், டாக்டர் இந்த ஆப்ரேஷனை ஒரு நாள் தள்ளி வைக்கலாமா அப்படின்னு கேட்டார். அவர் டாக்டர் சொன்னார், எதுக்காக தள்ளி வைக்கணும்னு சொல்கிறீங்க? எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்கள் இறந்து ஒரு முடிவில் இருக்கீங்களா? அப்படின்னா, இல்லை டாக்டர், ஒரு நாள் தள்ளி வைங்க. ஏன்னா என் கையில் ஒரு அழகான புத்தகம் கிடச்சிருக்கு, நல்ல புத்தகம். இந்த புத்தகத்தை நான் ஃபுல்லாக வாசிச்சிட்டேன்னா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி நான் இறந்தால் கூட எனக்கு என்ன கிடையாது, நிம்மதியாக போயிடுவேன். எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கணுங்கிற ஒரு ஆன்மீக தாகம் இருக்குது. இந்த புத்தகத்தை படிக்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு டாக்டரை கேட்டாராம். உடனே டாக்டர் சொன்னார், சரி உங்களுக்காக ஒரு நாள் தள்ளி வச்சிருந்தது. ஆப்ரேஷனை ஒரு நாள் தள்ளி வச்சாங்க. அவர் அந்த புத்தகத்தை கடன்னு வாசித்தார். 2 நாளுக்குள்ளே அந்த புத்தகத்தை படித்து முடித்தார். ஆப்ரேஷன் பண்ணாங்க, இறந்துட்டார். சாகும்போது கூட ஒரு மனுஷன் படிக்கிறத பாருங்கள். நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ஒரு புத்தகத்தை கொடுத்து படிறா அப்படின்னு சொல்கிறோமா? கையில் ஒரு செல்ஃபோனை கொடுத்துட்டு பேசாமல் இருறா அப்படின்றாங்க. நம்ம என்ன செய்யறோம்? செல்ஃபோனை பார்த்து பிள்ளை இந்த நேரம் செல்ஃபோன் தான் பார்க்குது. நம்ம செல்ஃபோனை கொடுக்காம புத்தகத்தை படிக்க கொடுங்க. நீங்கள் புத்தகத்தை முதல்ல எடுங்க. நம்ம புத்தகத்தை கையில் எடுங்க, பிள்ளைக்கு புத்தகம் எடுக்கும். நம்ம செல்ஃபோனை பார்த்தோம்னா பிள்ளைகள் என்ன செய்யும்? செல்ஃபோனை தான் பார்க்கும். அதனால் புத்தகத்தை படிக்கிறதுக்கு நீங்கள் பிள்ளைங்களை என்ன செய்யுங்க, ஆர்வம் ஊட்டுங்க. இதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இக்னீசியஸ் லயோலான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்ன செய்யார், பெரிய போர் வீரர், தளபதி. போருக்கு போய் நிறைய பேரை வெட்டி சாய்ப்பார். ரொம்ப தைரியமானவர். ஏகப்பட்டவரை வெட்டி சாய்ச்சார். அப்போ ஒரு முறை அவர் காலில் அடி விட்டு மருத்துவமனையில் அவர் சேர்த்துருந்தாங்க. அவர் பெரிய படிப்பாளி, ரொம்ப கல்வியாளர், படிப்பார். அப்போ மருத்துவமனையில் இருக்கும்போது நிறைய புக்கு எல்லாம் அவர் கிடச்சது, நிறைய புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ ஒரு கன்னியாஸ்திரி வந்து அவங்ககிட்ட ஒரு புக்கை கொடுத்தாங்க, இந்த புத்தகத்தை படிங்க அப்படின்னு சொல்லி பைபிளை கொடுத்தாங்க. அவர் பைபிள்லாம் எனக்கு தெரியாதியா, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு படிக்க முடியாது, இதெல்லாம் யார் படிப்பா அப்படின்னு சொல்லி துண்டா வச்சுட்டு மற்ற புத்தகத்தெல்லாம் படித்தார்.
எல்லா புத்தகத்தையும் படித்து முடிச்சு சார், படிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. சரி, அந்த ஒரு புக்கு இருக்குது, இதை என்னதேன்னு இருக்குன்னு அதை படித்து போகணும்னு அந்த பைபிள் எடுத்து வாசித்தார். அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தார். ஃபுல்லாக படித்து முடித்தார். மருத்துவமனை மட்டும் வெளியே வரும்போது ஒரு நல்ல மனிதனாக, கொலைகாரனாக இல்லாமல் மனிதர்களை பிடிக்கக்கூடிய ஒரு பிரசங்கியாக மாறி உலகமெல்லாம் கல்வியை பரப்பக்கூடிய இயேசு சபையை நிறுவி எல்லாத்துக்கும் கல்வியை கொடுக்கக்கூடிய இயேசு சபையை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட நல்ல படிக்கிறதுனால இவ்வளோ ஒரு நல்ல நன்மைகள்லாம் கிடைக்குது. ஒரு மனுஷனாக மாறணும்னா படிக்கணும். எனவே மாணவர்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். என் பேர் பட்டுராஜா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், வாசுதேவன் போலீஸ் ஸ்டேஷன். தென் வந்து ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஏன்னா வந்து மழை வேறு வரத மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு மழை வருமா அப்படி நம்ம எதிர்பார்த்து ரொம்பவே இருப்பீங்க. நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல. ஒன் திங், எப்போதுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பேசுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் காவல்துறை என்ன சொல்லுவேன், எப்போதுமே அந்த டிசிப்ளின் சம்மந்தமாகவும் ஒரு அவேர்னஸ் சம்மந்தமாக தான் பேசுவோம். அது அப்படி பழகிருச்சு, அதே தான் பேசுவோம் நானும். தென் ஒன்று, சின்ன குழந்தைகள் இந்த ஆண்டு விழா இது வந்து ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு நானும் வந்துட்டு இதை பார்க்கும்போது என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா பக்கத்து தென்காசி பக்கத்து இளஞ்சி தான். இங்கே வந்துட்டு நானும் வந்து அந்த ஸ்கூல் டைமில் வந்துட்டு ஒரு 1 to 5 எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஒரு ஆனுவல் டேக்கு வந்துட்டு அந்த ஒரு டான்ஸ் ஆட இது பண்ணுவோம். அப்போ வந்துட்டு அதை பார்க்கறதுக்கு எங்கள் அம்மா அப்பா பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நாளில் இருந்த பிளானு, இத்தனை மணிக்கு போகணும், அத்தனை மணிக்கு போகணும், இப்படி பண்ணணும். நம்ம வந்து இந்த கொஞ்சம் நமக்கு வந்து டான்ஸ் கொஞ்சம் அரைக்குறையாக தான் வரும்போது லாஸ்ட்டு போட்டிருப்பாங்க, லாஸ்ட்டு ரோவில் இருப்போம். அப்படிங்கும்போது அந்த டான்ஸை வந்துட்டு ஆடிட்டே வந்துட்டு அதில் ஃப்ரெண்டில் வரணும் அப்படின்ட்டு அது ஒரு ஆர்வமான இது. இதை பார்க்கும்போது அந்த ஒரு தோணுச்சு. அப்படிங்கும்போது நம்ம குழந்தை பருவத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறோமோ, எந்த ஒரு ஆர்வமாக இருக்கோமோ அதுதான் வந்து நமக்கு தொடர்ந்து இருக்கும். ஒரு நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு என்ன ஆக போகிறோம், என்ன ஆகணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணுற ஏஜே இது தான். 1 to 5 இந்த ஒரு குழந்தை ஏஜ் தான். உங்கள் பேரண்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேண்டுதல் என்னென்னா வந்துட்டு நம்ம மொபைல் ஃபோனு அதிகமாக வந்துட்டு குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு அடிக்ட் ஆகிடுறாங்க. பல பேர் பல போதைப் பொருட்களுக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி இப்போ வந்துட்டு இந்த மொபைல் ஃபோனு அது ஒரு போதைப் பொருள் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம குழந்தைகள் எத்தனை பேர் இதில் வந்துட்டு மொபைல் ஃபோனில் வந்து அந்த வீடியோ பார்த்தா தான் வந்துட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து அதில் இருந்துலாம் மீட் எடுக்கணும். தென் வந்துட்டு அதை மீட் எடுத்து படிப்பில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸில் இன்வால்மெண்ட் பண்ணணும். அது ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு. அப்படிங்கும்போது அந்த ஒரு இதுலேருந்து தான் நான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது அந்த இப்போ ஒரு அத்லெட்டோ ஒரு கேம்ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ப்ரீத் கண்ட்ரோலு, அதாவது மூச்சு பயிற்சி, ஒரு ரன்னிங் போகணும் அப்படின்னா ஒரு 15 வயசு 12 வயசுக்கு மேலே அதை ட்ரை பண்ணோம்னா கிடைக்காது. அது இந்த ஏஜ்லேருந்து தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். அப்படிங்கும்போது இந்த ஏஜ்லேயே நம்ம வந்து அவங்கள ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்கணும். காலையில் நம்மளும் அவங்களோட சேர்ந்து நம்மளோட பேரண்ட்ஸு வந்துட்டு நம்ம தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, நம்ம தான் வந்துட்டு அவங்களுடைய பேரண்ட்டு ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான். அப்படிங்கும்போது டீச்சர்ஸ் வந்து எப்படின்னா வந்துட்டு மாதா பிதா குரு தெய்வம்
தெய்வம் வந்துட்டு 4வது தான். மாதா பிதா இவங்க தான் நம்ம வந்து அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு என்னென்ன கொண்டு போகணும். அவங்கள வடிவமைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு, ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் வந்துட்டு அவங்க நல்ல ஒரு கல்வி ரிலேட்டடாக வந்து நல்லா வடிவமைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு போகிறது நீங்கள் தான். இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்துட்டு போட்டி நிறைந்த உலகத்தில் வந்துட்டு அந்த போட்டியை வந்துட்டு சிறு வயதில் இருந்தே அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காண்டி வந்துட்டு அவங்களுக்கு வந்து மொத்தமாக கொண்டு போகக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய குழந்தைகள் என்ன ஆக விரும்புகிறாங்கிறது ஒரு கட்டத்தில் உங்களுக்கே தெரியும். அவங்ககிட்டே கேளுங்க, முதல்ல என்ன ஆக விரும்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதுக்கு என்னுடைய பையன் என்னோட பொண்ணு இந்த இதை ஆகணும் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசிரியர் மூலமாக கூட அவங்கள்ட்ட கொண்டு போனீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு வடிவமைப்பு பண்ணுவாங்க. ஒரு காவல்துறைக்கு ஆகணும் அப்படின்னம்னா அவனை வந்து சிறு வயதுலேருந்து நம்ம குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா எல்லாத்துக்கும் வந்து அவனை காவல்துறையாகவே ஆக்கணும். ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு அவனை வந்து அவனாகவே மாற்றணும். நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறோமோ அதை வச்சு தான் அவங்க வந்துட்டு மேலே வருவாங்க. ஸோ வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸை மேக்ஸிமம் அவங்ககிட்ட இருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். படிப்பில் நல்ல மார்க் வைக்கணும். படித்தவன் மட்டும்தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு உயர்ந்த பதவிக்கு போவாங்க. நல்லா யோசித்து பாருங்கள். இந்தியாவில் இருந்து எல்லா நாட்டிலையும் வந்துட்டு இந்தியாவில் உள்ளவங்க வந்து இருப்பாங்க. அமெரிக்கா, ரஷ்யா அனைத்து நாடுகளிலும் இருப்பாங்க. பட் வெளிநாட்டிலேருந்து இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருப்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கல்வி அறிவில் வந்துட்டு நம்ம வந்து அதிகமான அந்த மைண்ட் பவர் வந்து அதிகம்னு சொல்லியிருக்காங்க ஒரு சர்வே. அதனால தான் வந்து அமெரிக்காலும் சரி அனைத்து கண்ட்ரிலையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்தியன்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரோம்னா அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு மைண்ட் பவர் அதிகமான உள்ளவங்க. அந்த மைண்ட் பவரை வந்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம வந்து ட்ரிகர் பண்ணி சரியாக பயன்படுத்த வச்சோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா இது பண்ணலாம். அவனை வந்துட்டு ஒரு நல்ல அதாவது ஒரு மனிதன் வந்து நல்லவனாவதும் மண்ணில் பிறக்கும்போது நல்லவன் தான். அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பது தான் சொல்லுவாங்க. ஸோ அது உண்மைதான். அன்னை, அப்பா, ஆசிரியர் இவங்க 3 பேர் கையில் தான் இருக்குது. அவனை எந்த அளவுக்கு நீங்கள் வளர்க்குறீங்க, எந்த அளவுக்கு அவனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க வச்சு தான் இருக்குது. அவங்கள வந்துட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணி என்ன ஆகணுங்கிறத இந்த வயசுலேருந்தே கொண்டு வாங்க. அதனால் வந்து செல்ஃபோன் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் அதிகமாக அவனை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆசிரியர்கள் இதில் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கையில் ரொம்ப கஷ்டமான டீச்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 to 5 உள்ளவங்க டீச்சர்ஸ் தான். அதுக்கு மேலேயாவது ஒரு வரைக்கும் மெச்சூரிட்டி ஆயிடுவான். இந்த 1 to 5 இருக்கான் பாருங்கள், அவன் வந்து அவன்ட்டு ஸ்கூலில் வந்து அழுது ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் அம்மா அப்பா மேலே உள்ள கோத்தெல்லாம் எங்கள் டீச்சர்ஸ்ட்டை வந்து காட்டி அவனை ஓரளவுக்கு வடிவமைக்க ஆசிரியருக்கு தான் முதல்ல பாராட்டு தெரிவிக்கணும் இந்த இடத்துல. ஸோ வந்துட்டு பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி அனைத்து எனக்கு எப்போதுமே நான் போகிற ஸ்டேஷன்ஸை லிமிட்டில் உள்ள எல்லா பக்கமும் சொல்லுவேன். ஒரு 4-5 மாவட்டம் சரி பண்ணிட்டேன். அந்த போன எல்லா இடத்துலையும் சொல்கிறது ஒன்று தான், ஒவ்வொரு பையனும் நமது காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருந்துட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் குறைந்தது 10 அரசு வேலைக்கு போகக்கூடியவங்களாவது உருவாகணுங்கிறதா எங்களுடைய எண்ணம். அப்படி உருவானா மட்டும்தான் நமது மாவட்டம் முன்னேறும். நமது மாவட்டம் முன்னேறும் போது நமது ஊர் முன்னேறும், குடும்பம் முன்னேறும். அந்த ஒரு கண்ணம் தான் இருக்க. மக்கள் தொகை பெருக்கத்துலேயும் சரி போட்டி உலகத்துலேயும் ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து ஒரு வேலையை வாங்கிறது கஷ்டம். அந்த வேலைக்கு கொண்டு போகிறதுங்கிறத முதல்ல இருந்தே பசுமரத்து ஆணி போல அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த கதை தான் பசுமரத்து ஆணி. இப்போல்லாம் வந்து இப்போ பசுமரம் இப்போ தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து பார்த்து பக்குவமாக சரியாக ஆணியை பதிக்கணும். பதிச்சா சரியாக வரும். இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராமு இப்போ வந்துட்டு 2 வயசு 3 வயசு குழந்தை கொண்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுறாங்க. அதோட யூசர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியூசர்ஸ் மட்டும்தான். பட் லைஃப் வியூசர்ஸ் வந்து வேறு. லைஃப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன ஆக போகிறோங்கிறத வந்துட்டு அது ஒரு கல்வியும் விளையாட்டும் மட்டும்தான் நம்மளை தீர்மானிக்கும். இணையதளமோ செல்ஃபோனோ எதுவும் யூஸ் ஆகாது. ஸோ வந்து பெண்கள் நல்ல கல்வி பெற்று பெரிய பெரிய இடத்துங்களுக்கு போகணும். பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள்
2 பேருமே நல்ல பெரிய இடத்துக்கு போகணும். அந்த குழந்தை பருவத்திலேருந்து இப்போவுமே இருந்து நீங்கள் தொடங்கி வைக்கணும்னு வேண்டி விரும்பி இந்த ஒரு விழாவுக்கு வருகைக்கு அழைப்பு விடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ.